ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகும் தெய்வம் வாராகி. வாராகி என்று நாம் உச்சரிக்கும் பொழுது நம் மனதில் தோன்றுவது என் இன்னல்கள் நீக்க வரவேண்டும் தாயே என்றுதான் தோன்றுகிறது. அன்பும் உண்மையும் இருக்கும் இடத்தில் வாராகி தேவி நிறைந்திருப்பாள். இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஓர் அம்சமாவார். ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் இவர் சிவபெருமானின் போர்ப்படை தளபதியாக திகழ்ந்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. வாராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட பெண் தெய்வமாவார். தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்பட்டார். வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரசு பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார். ராஜராஜ சோழன் தன் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படி அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சந்நிதி அமைத்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. சைவம், பிராமணியம், வைணவம், சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவர் வாராகி அன்னை. வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மை. வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருகி வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும். ஓர் அகல் விளக்கை ஏற்றி வைத்து வாராகி அம்மனை நினைத்து வஜ்ரகோஷம் 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 என்று தினமும் 108 முறை சொல்லி வழிபட்டால் நமக்கு வாழ்வில் மேன்மை தருபவள் அன்னை வாராகி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை லைக், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நாளை ஒரு ஆன்மீக தகவலுடன் தொடரலாம். நன்றி.